தாய் கிழவி ஊருக்குள்ள நான் தான் கெத்து, நான் தான் எல்லாத்துக்கும் காசு தருவேன் அப்படின்னு ரொம்ப வைராக்கியமா சுத்திட்டு இருக்க ஒரு வயசான பவுனு தாய்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருது. அதுக்கப்புறம் அந்த ஆத்தாவோட பசங்களும் பொண்ணுங்களும் பவுனு தாய்க்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கறதுதான் இந்த தாய் கிழவி படத்தோட ஒரு சின்ன பெஸ்ட் பிளாட். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். எல்லா சமயத்திலையும் எல்லாத்துக்கிட்டே இருந்து எல்லாமே எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க மேல டிபெண்டா இருக்க கத்துக்கோங்க. மத்தவங்களால செய்ய முடியற வேலை நம்மளாலையும் செய்ய முடியும். அவங்க மேல இருக்கிற டிபெண்டன்சி நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க இண்டிபெண்டா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா முடியாத விஷயம்னு இல்லை. அதுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற சேஞ்சஸ் மென்டலாவும் சரி பிசிக்கலாவும் சரி நீங்களே அதை உணர்வீங்க. தாய் கிழவி, அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் போய் பார்த்தேன். டைரக்டர் சிவகுமார் முருகேசன். ஸோ அவரோட வே ஆஃப் ஃபிலிம் டெல்லிங்கிறது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் நம்புற ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் பாலிடிக்ஸ் இது ரெண்டையும் கலந்து ஒரு வகையான ஒரு படமா தான் இந்த தாய் கிழவியை எடுத்து கொடுத்திருக்காரு. தாய் கிழவி அண்ட் சேயம் இந்த ரெண்டு படங்கள் பத்தி பார்க்கும்போதே தெரியும் இந்த ரெண்டு படமும் முருகனை பேஸ் பண்ணி கதைக்களம் இருக்க போகுது அப்படின்னு. அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹேண்டிலையும் இந்த படத்துல ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லாம சட்டிலா ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு இந்த படத்துல பர்சனலா பிடிச்சி. ரெண்டாவது, இந்த படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அந்த பவுனுத்தாயோட வீடு, அந்த வீட்டுல இருக்கிற அந்த ஒரு கட்டல், அந்த டிசைன் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கிற நம்புற மாதிரி ஒரு டிசைனா இருக்கணும். அதே சமயத்துல இது வந்து அந்த காலத்துல அவங்களுக்கு கொடுத்த சீதனமாவும் காட்டணும் அப்படின்னு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஆர்ட் ஒர்க்குங்கிறது எல்லா இடத்துலயும் 100% கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட ஆர்ட் டீம் அண்ட் ஆக்டர்ஸோட காஸ்டியூம் டிசைன்ஸ். இது ஊர் நாட்டுல நடக்கிற கதைங்கிறங்காட்டி இப்போ நம்ம ஊர்ல போட்டிருக்கிற மாதிரி ஜென்ரலான காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டா இப்ப இருக்கிற கிராமத்துல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் போட்டும் வரவங்களும் இருக்காங்க. பட் ஒரு சினிமேட்டிக் ஃபார்மேட்ல காட்டும் போது அந்த ஒரு எமோஷனுங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆயிரும். அதனால அந்த ஊர் சார்ந்து மண் சார்ந்து இருக்கிற சில காஸ்டியூம்ஸை ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் மற்ற படங்களை விட வேற மாதிரி ட்ரை பண்ணி காட்டியிருக்காங்க. அது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு, கதைக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ராதிகா சரத்குமாருக்கு மேக்கப் போட்டவங்களோட ஒர்க், மேக்கப்னே தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒர்க்கு. ராதிகான்னு யாருன்னே ஆஃப் ஸ்கிரீன்ல தெரியாதவங்க கூட இந்த படத்தை பார்த்துட்டு நேர்ல ராதிகாவை பார்த்தா நீங்க பவுனுத்தாயும் ராதிகாவும் ஒன்றும் இல்லை, ரெண்டும் வேற வேற கேரக்டர் ரியல் லைஃப்ல, அது வேற யாரோ ஆக்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு மேக்கப் ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க பவுனுத்தாய் கேரக்டருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ், இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு பர்சனலாவே சில ரூரல் சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டா கிராமத்து மக்களை வந்து கொஞ்சம் அறிவுல அர்பன் பீப்புளை விட கொஞ்சம் கம்மியாக தான் லூசுத்தனமா யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ற விஷயம் எனக்கு பர்சனலா பிடிக்காது. அது இந்த படத்துலயுமே இருக்கு. அந்த விஷயத்தை இன்னுமே கொஞ்சம் பிரில்லியண்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பவுனுத்தாய் கேரக்டரை வந்து எப்படி கடைசியில எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ், அந்த ஒரு பொலிட்டிக்கல் வியூ, அது வந்து கிராமத்து மக்கள்கிட்டயும் இருந்தா அந்த மக்களோட இருக்கிற மண் வாசனை கலந்த அந்த ஒரு ஹியூமர் மீட்டர்லாம் அந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் திங்கிங்ல அடிக்கும் போது கண்டிப்பா அது வந்து என்டர்டெய்னிங் ஃபேக்டரா தான் இருக்கும் ஒரு படத்துக்கு. பட் நான் காமெடிக்காக இது வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சில விஷயத்த ரொம்ப ரொம்ப டம்மா காட்டியிருக்காங்க. எப்படி சொல்றதுன்னா, இப்போ நோவே ஹோம்ல வந்து ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் வந்து நடிச்சிருக்காருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. பட் ஆனா அவர் இன்டர்வியூல வந்து கேட்கும்போது பாத்தீங்கன்னா, நான் அது நடிக்கல, அது போட்டோஷாப்ல பண்ணாங்க, ஸ்பைடர்மேனா யார் அது அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தோட அந்த ரூரல் கேரக்டர்ஸ் பிஹேவியர். ஓகே, நீங்க வந்து அது வந்து யதார்த்தமா தான் இருக்காங்க, அவங்களுக்கு தோன்றதை செய்யறாங்க அப்படின்னு காட்டுறதுங்கிறது அப்ரிஷியேட்டபிள் பாயிண்ட் தான். ஆனா அது எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு தான். அவங்களுக்கு அந்த கேரக்டருக்குள்ளேயுமே வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்கும்ல, அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி இனி வர டைரக்டர்ஸ் ரூரல் சப்ஜெக்ட் எடுக்கும்போது எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ரெண்டாவது, இந்த படத்துல விண்டேஜ் சாங்கை பிளேஸ் பண்ண விதம், எனக்கு பர்சனலா வந்து விண்டேஜ் சாங்கை பிளேஸ் பண்றதுல பெரிய உடன்பாடு இல்லை எந்த படத்துலையும், அன்லெஸ் அது என்டர்டெய்னிங்கா அந்த படத்தோட கதைக்கு ஒரு அர்த்தம் தரது மாதிரி இருந்தா ஓகே. ஒரு ஹை பாயிண்ட்ஸ்லயும் எமோஷனலான சீன்லயும் அந்த மாதிரி மியூசிக் போடும்போது கண்டிப்பா ஆடியன்ஸால நாஸ்டாலஜிக்கா கனெக்ட் ஆக முடியும். பட் அதையே வந்து ஒரு பிஸ்னஸ் கேமா வந்து எல்லா படங்களுமே வந்து திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்றதுங்கிறதுல எனக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த தாய் கிழவி படத்துல நிறைய சாங்ஸை வந்து படத்தோட சாங்ஸை விட ரெட்ரோ சாங்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் குறைச்சிட்டு அழகா பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிவாஸ் கே பிரசன்னா போட்டிருக்காரு படத்துல. அவர்கிட்டயே அந்த சிச்சுவேஷனுக்கான சாங்ஸை கொடுக்க சொன்னா கண்டிப்பா எலிவேஷன் உள்ள சாங்ஸை நிவாஸ் கே பிரசன்னாவால கொடுக்க முடியும். அண்ட் பாக்குற கேட்கிற ஆடியன்ஸுக்குமே ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலும் கிடைக்கும். அந்த ரிஸ்க் தான் இப்ப வர மேஜர் ஆஃப் கமர்ஷியல் டைரக்டர்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரிஸ்க் தானே எல்லாமே. ஒரு படம் வந்து கமிட் ஆனாலே, இல்ல ஒரு வேலையில கமிட் ஆனாலுமே அதுவே லைஃப்ல ஒரு எடுக்கிற சக்சஸுக்கான ஒரு ரிஸ்க் தானே. ரிஸ்க் இல்லாம எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு இந்த மாதிரி விண்டேஜ் சாங்ஸ் யூஸ் பண்ணும்போது தோணுது. அண்டு அந்த சிச்சுவேஷனுக்கு சில ரெட்ரோ சாங்ஸ் இந்த தாய் கிழவி படத்துல எனக்கு பர்சனலா வந்து இரலவெண்டா செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஏதோ வாண்டடா திணிச்ச மாதிரி தான் வந்து எனக்கு ரெட்ரோ சாங்ஸ் வச்ச மாதிரி இந்த தாய் கிழவி படத்துல தெரிஞ்சு. பட் ஸ்டில் சில இடங்கள்ல, நான் எல்லா சாங்ஸையுமே சொல்ல, ஒரு 2-3 இடங்கள்ல
அந்த ரெட்ரோ சாங் பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்துச்சு, அந்த சீன்ஸுமே நல்லா எடுத்து கொடுத்துருந்தாங்க. இதை தாண்டி படத்துல பெரிய ஃபிளாஸ்ன்னு எனக்கு பர்சனலா எதுவுமே இல்லை. நீங்க தாராளமா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ரூரல் சப்ஜெக்ட், அதுவுமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த தாய் கேள்வியை வந்து நீங்க தாராளமா தேட்டர்ல போய் பார்க்கலாம். கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஃபேமிலியா போய் பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணி சிரிச்சு என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் இந்த படத்துக்கு இருக்கு. அண்ட் நிவாஸ் கே பிரசன்னா எக்ஸலண்டான ஒரு மியூசிக்கல் ஒர்க் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் சில ரெட்ரோ டச்சஸ் பழைய சாங்க்கு போய் அந்த டைம்ல வந்து இவர் வந்து ஒரு மியூசிக் போட்டிருந்தா எப்படி மாடர்னிஸ்டா இருக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த தாய் கிழவிக்கு வந்து நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. எனக்கு பர்சனலா பைசனுக்கு அப்புறம் ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபைனஸ்ட் ஒர்க்னே சொல்லுவேன். அண்ட் சொல்லாம விட்ட 2 விஷயங்கள் வந்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி அண்ட் இந்த படத்தோட கேரக்டர்ஸ்க்கு செலக்ட் பண்ண கேஸ்டிங். இது ரெண்டுமே இந்த படத்துக்கு பெரிய பிளஸ். சினிமோட்டோகிராஃபி எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சிம்பிளான ஷார்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் இப்படி வந்து பண்றேன், சினிமாட்டிக்கா வந்து நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு அவுட் அண்ட் அவுட் எக்ஸ்பெரிமெண்டல் ஷார்ட்ஸுக்கு நடுவுல இது போதும் இல்லை, இது நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு ஃப்ரேம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சினிமோட்டோகிராஃபர் விவேக் விஜயகுமார் பண்ணியிருக்காரு. அதே சமயத்துல ஒரு யூனிக்கான சினிமாட்டிக் ஆங்கிள்லையுமே இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. சான் லோகேஷ் இந்த படத்தோட எடிட்டர். டைரக்டருக்கு 90% ஒர்க்னா அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து எடிட்டருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு படம் மாறுறதே வந்து எடிட்டிங் டேபிள்ல தான். இந்த படம் நான் பார்க்கும்போது எடிட் பேட்டர்னாவே வந்து இந்த சீன்லாம் வந்து இவ்வளோ காட்டினா போதுன்னு ரொம்ப ஷார்ப்பான எடிட்டிங் கட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் இப்போ இருக்கிற அந்த மாடர்னிஸ்ட் எடிட் கட்ஸ் ரூரல் படங்கள்லேயே நிறைய படத்துக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி எல்லாம் போகாம ஒரு நீட்டான எடிட் கட்ஸ், நடா இந்த சீன் லேக் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்றதுக்குள்ள அந்த இடத்துல எடிட்டிங்ல ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு சான் லோகேஷ். சீன் பை சீன் வந்து நான் வந்து எடிட்டிங் டைம் லைன் பத்தி பேசினேன்னா படத்துக்கு அது வந்து சீன் ஸ்பாய்லர்ஸ் அண்ட் பார்க்குறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுங்கிறங்காட்டி அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணி பேசுறேன். ஒரு நல்ல ஒர்க் சான் லோகேஷ் எடிட்டர் சைட்ல இருந்து. அண்ட் ஃபைனலி ஹீரோ த ஓஜி தாய் கிழவி ராதிகா சரத்குமார் அஸ் பவுனு தாய். எனக்கு படம் பார்த்தீங்கன்னா ஓவராலா ஒரு படமா பார்க்கும்போது இவங்களோட அப்பீரன்ஸுங்கிறது வந்து ஒரு கேமியோ அப்பீரன்ஸ் மாதிரி தான் படத்திலே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தமா கவுண்ட் பண்ணி பார்த்தா மிஞ்சி போனா ஒரு 25 மினிட்ஸ் தான் வந்து நடிச்சிருப்பாங்க. பட் படத்துல நிறைய இடங்கள்ல அவங்களோட பிரசன்ஸ் அவங்க இல்லாத சீன்லயுமே வந்து தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டரோட டீடைலிங் மற்ற கேரக்டர்ஸ்குள்ள சைலண்டா சப்கான்சியஸா வந்து டைரக்டர் சிவகுமார் முருகேசன் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் ராதிகா சரத்குமாரும் ஒன் ஆஃப் இட்ஸ் ட்ரீம் ரோல் அப்படிங்கிற மாதிரி பவுனு தாயா அழகா நடிச்சிருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாலியா அதே சமயத்துல ஸ்பிரிச்சுவலாவும் ஒருத்தர் சார்ந்த ஒரு பொலிட்டிக்கல் தாட்டை ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அது ஏதோ இந்த படத்துல வாண்டடா சொல்லணும் சொல்லாம இந்த கதை இதை தான் பேசுதுன்னு அப்படின்னு அழகா காமிச்ச டைரக்டர் சிவகுமார் முருகேசனுக்காகவே வந்து இந்த படத்தை நீங்க தேட்டர்ல போய் வாட்ச் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் ராதிகா சரத்குமாருக்காகவும் தேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. பாக்குற எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க. அது வந்து கான்ட்ரவர்சியலாக கூட இருக்கலாம். இல்லை இந்த விஷயம்லாம் எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு கண்டிப்பா வந்து இந்த படம் பார்க்கும்போது தோணும். அப்படி ஒரு விஷயம் தோணினாலே அந்த படம் வந்து அங்கேயே ஜெயிச்சிருச்சுன்னு என்னோட நம்பிக்கை அண்ட் பிலீஃப் அது. அண்ட் இந்த படத்தோட சில ஹியூமர்ஸ் ரொம்ப அழகா ரூட்டடா இருந்துச்சு. அண்ட் எனக்கு நோட்டபிள் ஒர்க்ஸ்னா ரேச்சல் ரிபாக்கா பிளே பண்ண கேரக்டரும் ஒரு சின்ன பையன் கேரக்டர் வரும், அவரோட ரோலும் முனிஷ்காந்த், இவங்க 3 பேரோட ரோல் வந்து எனக்கு இந்த படத்துல பர்சனல் ஃபேவரட். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் சைனீஸா கொரியன் நேமான்னு தெரியல, அந்த ரோல்ல ஒரு சைனீஸ் கேரக்டர் டாக்டர் வந்து நடிச்சிருப்பாரு. அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் அவரோட சீன்ஸும் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா வந்து இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த படம் பார்க்கும்போது ஒரு அம்மாக்கோ அப்பாக்கோ மகனா இருக்கிறவங்க எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கும்ல, இப்போ ஒரு காசுக்காக இப்படியெல்லாம் யோசிக்கிறோமா அப்படின்னு ஏன் ரொம்ப வளர்ந்துட்டோமோ, சின்ன குழந்தையாவே இருந்திருக்கலாம்ல, எதுவும் யோசிக்காத மாதிரி அப்படின்னு ஒரு இன்னசென்ட்டான ஒரு யதார்த்தமான ஃபீலிங்கை வந்து இந்த படத்தில் ப்ளே பண்ண அந்த 3 அண்ணன் தம்பி கேரக்டர்லையும் மாப்பிள்ளை கேரக்டரில் வந்து முத்து நடிச்சிருப்பாரு நேருங்கிற பேரில். இந்த 4 கேரக்டரில் அழகாக வந்து அதை சொல்லியிருப்பார் டைரக்டர் சிவகுமார் முருகேசன். அது மட்டும் இல்லாமல் பாலசரவணன் எனக்கு பர்சனலாக வந்து இந்த படத்தில் ரொம்ப நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ரீசனுக்கெல்லாம் நீங்கள் இந்த தாய் கிழவியை தாராளமாக போய் தேட்டரில் பார்க்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஓவராலாக தாய் கிழவியை பற்றி எல்லா சைடுமே கவர் பண்ணிட்டு நினைக்கிற ஸ்பாய்லர் இல்லாமல் சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொன்னது வந்து எனக்கு முரணாக இருக்குது, இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுங்க. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், தப்புனா நெக்ஸ்ட் டைம் அதை நான் திருத்திக்கிறேன். அண்ட் இந்த தாய் கிழவி படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 65 மார்க்ஸ் தருவாங்க. தாய் கிழவி tries to give its justice to title, but the narration is lost in the middle. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய், நான் வரேங்க.